கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாய் இருக்கிறேன். பேசும் பேசும் இயேசப்பா என்னோடு பேசும் 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 இயேசப்பா என்னோடு பேசும். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாய் இருக்கிறேன். ஆமாண்டவரே, உடைய வார்த்தையை கேட்க ஜனங்கள் ஆவலா இருக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் வரும்போது அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியத்தை கொடுக்கணும். வானம் இந்த இடத்துல திறந்திருக்கணும் அப்பா. அந்த வார்த்தைக்கு விரோதமான கணனித்திரையின் ஆவி, கண்ணை கட்டும் ஆவி, சோர்வின் ஆவி, பலகீனப்படுத்தும் ஆவி எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். காதுகள் திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும், அடிமையை மறைத்து வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஆமேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு. என்ன வாக்கு? ஆமேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். கர்த்தர் சொல்றார், உயர்த்துவேன். நீங்கள் உயர்த்தப்படும் நாள் வந்தது. ஆமேன். எதிலிருந்தெல்லாம்? பாடுகளுக்குள்ள இருந்து, வேதனைக்குள்ள இருந்து, புலம்பலுக்குள்ள இருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்துக்குள்ள இருந்து, பாவ போராட்டம், சாப போராட்டம், தரித்திரம், அவமானம், நிந்தை, வெட்கம், ஒடுக்கம், இடுக்கமான பாதைக்குள்ள சிக்கி தவிக்கிற உங்களை ஏசப்பா சொல்றாங்க, உயர்த்தி எடுப்பேன். ஆமேன் சொல்லுங்க. சில நேரம் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப ஜெபம் பண்ணேன் பிரதர். ஏசப்பாவை ரொம்ப நம்பி இருந்தேன், அவர் வழிகளிலேயே நடந்தேன். ஆனால் அன்னைக்கு மூழ்கி போன நிலைமையில் இருக்கிறேன். இல்லை, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஜெப வாழ்விலும், விசுவாச வாழ்விலும், பரிசுத்த வாழ்விலும், அழைப்பின் வாழ்விலும், தரிசனம் பெற்ற வாழ்விலும், ஆமேன், மூழ்கி போன நிலைமையில் இருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் கரம் தூக்கி எடுத்து உயர்த்தி வைத்து அழகு பார்க்கும். ஆமேன். ஆண்டவர் நிச்சயமா செய்வாரா, செய்ய மாட்டாரா? அவர் நமக்கு ஒரு நல்ல அப்பா. ஆமேன். இன்னைக்கு அப்பா தாம் பிள்ளை கூட பேசுறது போல ஆண்டவர் உங்களோட பேச போறார். நீங்க திக்கற்று போனவங்க நினைக்காதீங்க, கைவிடப்பட்டவங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு ஆறுதல் பெருகும். ஆமேன். பொல்லாத பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகள் பாலை கேட்கும்போது, ஆமேன், பொல்லாதவைகளை கொடுப்போமா? இல்லவே இல்லை. நாமே நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யும்போது ஏசப்பா உங்களுக்கு நல்லது செய்யாமல் போயிடுவாரான்னு? ஆமேன் சொல்லுங்களேன். நிச்சயமாக நல்லதை செய்வார், நன்மையை செய்வார், வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த உபத்திரவம், இந்த தீங்கு, இந்த பாடு, இந்த வேதனை, இந்த மந்திரம், இந்த மனுஷ வல்லமை, இந்த தரித்திரம், இந்த தடை நிரந்தரமானது அல்ல. இது மாறி போகும். இந்த காலம், இந்த காலத்தின் காரியம் அப்படியே மாறுதலாய் முடியும். ஆமேன். உங்களுக்கு விடுதலையும் வெற்றியும் நிச்சயமாய் கிடைக்கும். கர்த்தர் அப்படியே உயர்த்துவார். அல்லேலூயா. எப்படி பிரதர் உயர முடியும்? பிரதர், காலத்தை தவற விட்டுட்டோமே, நாட்கள் போச்சே, எல்லாம் கைமீறி போச்சே, எப்படி நடக்கும்? 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் உண்டு,
வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலாகும். எப்படி நடக்கும்? டாக்டர் கைவிட்டிருக்கலாம், மருத்துவம் கைவிட்டிருக்கலாம், உதவி செய்றவங்கன்னு சொல்லவங்க கைவிட்டிருக்கலாம், ஜெபம் பண்றவங்க கைவிட்டிருக்கலாம், பிராண சிநேகிதர்கள் சிநேகிதிகள் உங்க பாடுகள்ல உங்க கூட இருக்க வேண்டியவங்க உங்க கூட இல்லாம நீங்க தனிமையா நிக்கலாம். என் பாதை யாருக்கா தெரியுமா? என் வலி, என் வேதனை, என் கஷ்டம் யாருக்குமே தெரியலையே, இயேசுவுக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு ஒரு சிக்கல்ல இருக்கீங்க, வெளியே யார்ட்டையுமே அதை சொல்லவே முடியாது. சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, சொன்னாலும் பாவம் நினைப்பாங்க. அடுத்தது ஒரு காலத்தில் என்ன நினைப்பாங்க தெரியுமா? நீங்கள் சொல்லணும், இவ்வளோ பெரிய கடனில் மாட்டிக்கிட்டேன். ஐயோ அப்படியா? வெளியே வந்து என்ன சொல்ல, தேவைதான், இவளுக்கு இது தேவை அப்படிம்பாங்க. இயேசுவை பாருங்க, பேதுருக்கிட்ட கேட்டார், ஏப்பா என்கிட்ட அன்பா இருக்கியா? என்ன நீ நேசிக்கிறியா? என் கூடவே இருப்பியா? ஆமாண்டவரே, சாவ வேண்டியது செத்தாலும் ஒழிய உங்களை சபிக்கவும் மாட்டேன், உங்களை மறக்கவும் மாட்டேன், வெறுக்கவும் மாட்டேன்னு சொன்னவர் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டு சிலுவையை சுமந்துட்டு போகும்போது எட்டி பார்க்குறாரு இயேசு. பேதுரு எங்கே இருக்கார் தெரியுமா? காட்டி கொடுத்தவர்கள் கூட்டத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். வேடிக்கை பார்க்கும் மனிதர்களில் இவனை அடையாளம் கண்டு நீயும் அவனோடு இருந்தவன் தானே என்று சொன்னவுடன் சத்தியமா தெரியாதுன்ட்டான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த இயேசுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். அவருக்கு தெரியாமே போயிருக்கும், அவருக்கு ஞான திருஷ்டியில் எல்லாம் தெரியும். ஓடி வந்து சிலுவையில் பங்கு போட வேண்டியவன், அவருக்கு விழுற அடியை தானும் வாங்க வேண்டியவன், உங்களோட நானும் வந்து மறிக்கிறேன்பா அப்படின்னு சொல்லணுங்கிற நிலைக்கு வைக்கப்பட்டவன் எங்க இருக்கான்? காட்டி கொடுக்கப்பட்ட கூட்டத்தில். இன்னைக்கு நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. உங்க கூட யாரும் இல்லை, உங்க பிரச்சனையில், உங்க போராட்டத்தில், உங்க வறுமையில், உங்க தேவையில் உங்க கூட நிப்பேன்னு சொன்னவங்கள நிக்கல. ஆமேன். எல்லாம் விலகி இருக்காங்க. ஆனா ஒண்ணு, அன்னைக்கு திக்கற்றவரா உங்களுக்காகவும் எனக்காகவும், ஏன் மறுதலிச்சு சபித்த அந்த பேதுருவுக்காகவும் சிலுவையை சுமந்து அவர் நிறைவேற்றின அந்த மரணத்துக்கு நடுவில் அவர் தனியா இருந்தார்ல, அவர் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறார். நான் உன்னை திக்கற்றவளாய் விடேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன் பரிதபிப்பை மாற்றுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ற, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய கரத்துல சத்துவம் இருக்கு, வல்லமை இருக்கு. அன்பு சகோதரி சொன்னாங்க, நான் ஒரு பலவீனத்தில் இருந்தேன், செய்தியை கேட்டேன், எனக்கானதுன்னு விசுவாசிச்சேன், இரவு 11 மணிக்கு ஜெபித்தேன், கர்த்தருடைய கரம் என்னை தொட்டது. தொட்ட மாத்திரத்தில் என் பலவீனம் என்னை விட்டு நீங்கினது. என் அன்பு தேவ பிள்ளையே, இனிமேல் ஒவ்வொரு நாளும் உங்க ஜெப வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில, உங்க தனிப்பட்ட தேவனோடு ஆமேன் உலாவும் அந்த வாழ்க்கையில இயேசுவின் வல்லமையை நீ பார்ப்ப. ஆமென். அவர் தொடுதலை நீ பார்ப்பாய். அப்படி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி எடுப்பார். போன வாரம் பார்த்தோம், துதிக்கிறவங்கள் எல்லாம் ஆண்டவர் உயர்த்துவார். இன்னைக்கு யாரை உயர்த்துவார்? ஆமென். எப்படிப்பட்டவங்க இந்த வாக்குக்கு சொந்தமாக்கப்பட முடியும்? முதலாவது தலைப்புக்கு ஆதாரமா லூக்கா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா 14:11. தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அல்லேலூயா. நம்பர் 1, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த 3ஆம் மாதம், மார்ச் மாதம் கர்த்தர் கொடுத்த வார்த்தை, சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் மத்தியில் உயர்த்துவேன்னு சொன்னார்ல. அப்போ உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, உலக வாழ்க்கை, பிள்ளைங்க படிப்பு, திருமண வாழ்க்கை, கீழே கடனுக்குள்ள தரித்திரத்துக்குள்ள இருக்கிற வாழ்க்கையெல்லாம் உயர்த்தப்படணும்னா ஒரு தகுதி, தாழ்மையா இருக்கணும். ஆமென். யாருக்குள்ள தாழ்மையா இருக்கணும்? கர்த்தருக்குள்ள தாழ்மையா இருக்கணும். ஆமென். பெருமை இருக்கவே கூடாது. தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவானா? ஆமென். ஆனால் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று ஆண்டவர் சொல்றார். ரொம்ப கவனமா இருக்கணும். பெருமை என்னும் வலையில் விழுந்து விடவே கூடாது. இந்த பெருமை மட்டும் எப்படி வந்து உட்காருதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆமென். பெருமை நமக்கு வெற்றிக்கு மேல வெற்றியும் ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதமும் வரும்போது கொஞ்சம் ஷோல்டர்லாம் தூக்கும் அது. ஆமென்.
கொஞ்சம் அது நம்ம பேச்செல்லாம் வசதி காட்டும், நமக்கு தெரியாது. ஆமாம், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் கூட்டத்துக்கு போகிறேன், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு, ஆசீர்வதிக்கணும்ல அப்படின்னு சொல்லி நான் போகிறேன், நான் ஜெபிச்சேன், நான் செஞ்சேன் அப்படின்னு உள்ள சொல்ல 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 சிங்காசனம் போட்டு உள்ள மற்றவன் உட்காந்துருவான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. லூசிஃபர் பாருங்க, அவன் தான் சாத்தானுக்கே தலைவன், அவன் தான் பொல்லாங்கானவனுக்கெல்லாம் தலைவன், அவன் தான் பிசாஸ். அவனுக்கும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தான் இப்போ யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் செஞ்சது என்ன தப்பு? விபச்சாரம்லாம் பண்ணலை, கொலை பண்ணலை, கெட்ட வார்த்தை போடலை. அவன் என்ன செஞ்சான்? தேவன் தன்னுடைய இசையில் ஆராதனையில் சந்தோஷமா இருக்கிறார்னு தெரிஞ்சு அவருக்கு மேலே உயர்ந்து சிங்காசனம் போட அவன் துணிந்தான். கர்த்தர் அவனை தள்ளிட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ரொம்ப தாழ்மையாக இருக்கணும். என் பரிசுத்த வேதம் சொல்லுது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஐயா, வெளியே தாழ்மையாக இருக்கிறது ஈஸி. அக்கா தோத்துறங்கா, அண்ணே ஸ்தோத்திரம், உட்காருங்க. கசக்கின பேண்ட்டு, கசங்கின சட்டை, அழுக்கு ட்ரெஸ்ஸு, செருப்பு இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் தாழ்மையாயிடுமா? ஆவியில் தாழ்மை இருக்கணும், உள்ளான மனுஷனுக்குள்ள தாழ்மை இருக்கணும். ஆமென். உசியா ராஜாவை பாருங்கள். ஆரம்பத்தில் அவருடைய வாழ்வு தாழ்மையில் தான் ஆரம்பிக்கிறது. ஒரு சிறுமையான ராஜா, அவரை கொண்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. சின்ன வயசு, யுத்தத்திலெல்லாம் வெற்றி எடுக்கிறார், நகரங்களை உருவாக்குகிறார், எல்லாம் செய்கிறார். எல்லாம் செஞ்ச பிறகு துணிகரமாக ஆசாரியர்கள் செய்யக்கூடிய ஆலயத்தில் உள்ள தூபம் காட்டும் பணிக்கும் நான் செய்வேன் என்று துணிகிறார். அல்லேலூயா. கவனமாக இருக்கணும். ஆண்டவருடைய ஆலயத்தில், ஆண்டவருடைய ஊழியங்களில், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பணிவிடைக்காரர்களில், தேவ பிள்ளையே நீ எப்படி நடக்கிற? தாழ்மையாக இருக்கணும். ஒரு ஆலயத்துக்குள்ளே போகும்போது, ஒரு ஊழிய காரியத்துக்குள்ள, ஒரு ஊழியக்காரர்களுடைய காரியத்துக்குள்ள ஒரு தேவ பிள்ளைக்கு எப்பவுமே அங்கே என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். அங்கே ஆசாரியர்கள் எச்சிக்கிறாங்க, ஏ ஓசியா ராஜாவே, இதை செய்யாத, பின்னாடி போ, நீ இப்படி செய்ய துணிந்தது என்ன என்று கேட்கும்போது அவன் துணிஞ்சு போறான். கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா? குஷ்டரோகம் வந்தது, நாரி போன நிலைமை வந்தது. ஏன் நம்ம பொழப்பு சில நேரம் நாரி போகுது தெரியுமா? ஏதோ ஒரு இடத்துல நம்மளை உயர்த்தி காண்பிப்பது, ஆமென், நம்மை மேன்மைப்படுத்த நினைப்பது, கர்த்தர் அனுமதியாத காரியத்தில், கர்த்தர் நமக்கு சொல்லாத காரியத்தில், கர்த்தர் விரும்பாத காரியத்தை ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன், ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷி செய்ய நினைக்கும் பொழுது, பேச துணியும் பொழுது அங்கு தேவனுடைய கோபாக்கினை பலமாய் வரும். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தரே எதிர்த்து நிற்பாராம். பெருமையான பேச்சு வேண்டாம், பெருமையான ஆணவம் வேண்டாம். எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் சொல்லுவதை நீ கேள், அந்த அடக்குமுறை வேண்டாம். தாழ்மையாயிருங்கள். நேபுகாத் நேச்சார் மன்னனை பாருங்கள். நான் கட்டின மகா பெரிய பாபிலோன், நான் கட்டின மகா பெரிய பொற்சிலை என்று சொன்னான். அவனுடைய முடிவு என்ன? பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எடுத்தவங்க வாசிக்கலாம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 20-21 படிங்களேன் யாராவது. தானியேல் 5:20-21 சீக்கிரமா. அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி, நல்லா கவனிக்கணும், எங்க எங்க ஏறுது பாருங்க. எங்க தாழ்மையும் பெருமையும் உடம்புல இருந்து வர்றதில்லை, அது எங்க இருந்து புறப்படுது? இருதயத்தில் புறப்பட்டு அவருடைய ஆவி கர்வப்படுது, கடினப்பட்டது. சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார், அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று, அவர் மனுஷர் என்று தள்ளப்பட்டார், அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல் ஆயிற்று, காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தார், உன்னதமான தேவ மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியினால் நனைந்தது. எங்கே இருந்தவர்? சிங்காசனத்தில் இருந்தவர். எப்படி இருந்தவர்? கனத்தில் இருந்தவர். எப்படிப்பட்ட கனம்? மகிமையான கனம். இப்ப எங்க இருக்காரு? காட்டு கழுதைகளை போல புல்ல மேய்றாரு. ஆமேன் சொல்லுங்க. ஏன் இந்த நிலைமை வந்துச்சு தெரியுமா? மேட்டிமை, கர்வம், ஆணவம் ஆவியில, இருதயத்துல ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைக்கு வந்துடவே கூடாது.
நீங்க படித்த படிப்பு, நீங்க வச்சிருக்கிற பொன் பொருள் நிலம் கட்டிடம், உங்கள் அழகு ஆஸ்தி அந்தஸ்து வேலை வருமானம் இவைகளை கொண்டு ஒரு நாளும் மேன்மை பாராட்டக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. எனக்கு என்னங்க கவலை இருக்கு? எனக்கு பென்ஷன் வருது, எனக்கு காசு இருக்கு, எனக்கு பணம் இருக்கு, என் மகா படிச்சிருக்கா, சொல்லவே கூடாது. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய சுத்த கிருபையை மட்டும்தான் மேன்மை பாராட்டணும். ஆண்டவருடைய கிருபையை வச்சுதான் பேசணும். ஹல்லேலூயா. நான் என்ற வார்த்தை வரவே கூடாது. அது ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். நான் தான் செத்துட்டோமே, என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு செத்துட்டோம்ல. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து இனி நான் அல்ல கிறிஸ்து இயேசுவே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கனம் யாருக்குரியது? இயேசுவுக்குரியது. ஒரு நாளும் பெருமையான வார்த்தை வரவே கூடாது. ஜோம் பண்ணுவோங்க, சில காரியத்தை ஆண்டவர் பேசுவார், சொல்லுவார். அதை கூட தாழ்மையா கர்த்தருக்கு பயந்து தான் சொல்லணும். எனக்கு தான் எல்லாம் பேசுவார்னு சொல்லக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த லூசிஃபர் ஆவி நல்லா பாருங்க, ஜெபம் பண்றவங்களை டக்குன்னு தாக்கிரும். அந்த ஆவி வெளியே போவே போகாது. அது ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். சிலர் அதை கரெக்ட்னு நினைப்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்க கோல்டு கவரிங் தங்கத்தை விட ஒரிஜினலா இருக்கும். ஆமாவா இல்லையா? அதே போலத்தான் அபிஷேகம் ரெண்டு உண்டு இந்த உலகத்தில். ஒன்று தூய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் தருவது, அது அந்நிய பாஷை, தீர்க்க தரிசன வரம், அபிஷேகம், போதிக்கிற வரம், ஜெபிக்கிற ஆவி என்று பலம் இருக்கும். அதே போல லூசிஃபர் வைத்திருப்பான். ஆவி பேசும், அப்படியே சொப்பனம் காணும், தரிசனம் பார்க்கும். எப்படி கண்டுபிடிப்பது? அவள் இருதயத்தை பார்த்தால் மேட்டிமை அங்கு ஒளிந்து கொண்டிருக்கும், பெருமை ஒளிந்து கொண்டிருக்கும், பொறாமை ஒளிந்து கொண்டிருக்கும். அப்ப பிடிச்சுக்கல, அந்த ஆவி விளங்காத ஆவின்னு வெளியே வந்துடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப கவனமா இருக்கணும் சிஸ்டர் பிரதர். நீங்க ஏமாந்தாலும் உங்களை வஞ்சிக்க உள்ள வந்துருவான். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், தன்னை தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். ஒரு வீட்டை கட்டிட்டா என்ன சொல்லணும் தெரியுமா? என் வீட்டை பாத்தியாப்பா. இன்னைக்கு வீட்டெல்லாம் போஸ்ட் போடுறோம் வாட்ஸ்அப்ல. அந்த பந்தா எதுக்கு? காரை அதுல போடுறோம். எல்லாத்தையுமே எல்லாம் உலகம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, கர்த்தர் பார்த்தா போதும். இன்னைக்கு நிறைய பிரச்சனைக்கு காரணம் நம்ம தான். ஆமேன். நம்ம தான் வம்ப விலைக்கு வாங்கி பாடு அனுபவிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் கிறிஸ்து இயேசுவை குறித்து மட்டும் மேன்மை பாராட்டு. வீடா இருக்கலாம், நிலமா இருக்கலாம், கண்ணால பார்க்குறோம்ல. ஈராக்கில், ஈரானில், சவுதி அரேபியாவில், குவைத்தில், பக்ரைனில், இஸ்ரேல் தேசத்தில் கட்டடங்கள் மேலே படை தாக்குதல் பண்ணுது. எல்லா கட்டடமும் நொறுங்கி போகுது. பணத்தினால் ஆசையாய் மனிதர்கள் கட்டப்பட்ட கட்டிடத்துக்கு மேல் அக்கினி பிளம்பு வருகிறது. மனிதன் கண்டுபிடித்த அக்கினிக்கே இவ்வளவு வல்லமை இருக்குமானால் தேவனும் பரலோகத்தில் அக்கினியை வைத்திருக்கிறார். ஒரு நாள் வரும், பூமியின் மேல் விழும். நாம் சம்பாதித்த ஐஸ்வர்யம், ஆஸ்தி, பொன் பொருள் எல்லாம் மண்ணோடு மண்ணாய் சாம்பலாய் போகும். எதை குறித்து மேன்மை பாராட்டாதிருங்கள். அடிக்கடி ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்லணும், நான் மண்ணுப்பா, நான் தூசிப்பா, நான் குப்பை. தாவீது அடிக்கடி சொல்றார், நான் நிலையற்றவன், நான் மண்ணான மனுஷன், நான் எம்மாத்திரம் என்ற அந்த தாவீது வெறுமையாய் துதிக்கவில்லை, தன்னை தாழ்த்தி தாழ்த்தி துதிக்கிறார். தாவீது அடிக்கடி கேட்பாரு, என் நாட்கள் எவ்வளவு, என் முடிவு எவ்வளவுன்னு சொல்லுங்க. காரணம், விரல்கள் விட்டு எண்ணப்படக்கூடிய நாட்கள் அளவுல தான் ஒரு மனுஷனால உயிரோடு இருக்க முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரணுமா? குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் வரணுமா? உங்க பிள்ளைக்கு ஆசீர்வாதம் வரணுமா? பெருமை பேச்ச விட்டுருங்க. ஆமேன் சொல்லுங்க. தாழ்மையா பேசுங்க, தாழ்மையா பேசுங்க. ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை, நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஒண்ணுமே இல்லை. நீதிமொழிகள் 16:18 எடுத்தவர்கள் படிக்கலாம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதனுக்கு முன்னானது மனமேட்டிமை. அழிவுக்கு காரணம் அகந்தையான பேச்சு, ஆணவமான பேச்சு. விழுதலுக்கு என்ன தெரியுமா? மனமேட்டிமை, தன்னை குறித்து பெருமை, தனக்கு இருக்கிற அபிஷேகம், தனக்குள்ள ஊழியம், தனக்குள்ள அழைப்பு, தனக்குள்ள வீடு, தனக்குள்ள பட்டம், படிப்பு, குடும்பம், வீடு, வாகனம், பணம், ஆஸ்தி, திறமை, தாளந்து இவைகளை வைத்து பெருமை பாராட்டி பீத்தி திரிந்து கொண்டால் அழிவுதான் வரும். ஆமேன் சொல்லுங்க. தாழ்மை இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க. லூக்கா 1
48ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். நான் சொல்லுவேன், பெரிய தாழ்மை மரியாளுக்குள்ள இருந்துச்சு. இயேசு அதனால தான் உள்ள வந்தார். உங்க வீட்டுக்குள்ள இயேசு வரணும், உங்க வாழ்க்கைக்குள்ள வரணும்னா ஜெபம் பண்ற நீங்க உங்க இருதயத்துல தாழ்மையை வைக்கணும். ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, குடும்பத்துக்குள்ளேயே அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க. என்னத்தை கொண்டு வந்துட்டோம், என்னத்தை கொண்டு போக போகிறோம், அப்படி இருக்கணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். எவ்வளோ இழிச்சவாயா இருக்காத, இப்படி இருந்தால் ஏமாந்து போவா, அப்படி சொல்லாதீங்க. விட்டு கொடுத்தவர் எவரும் கெட்டு போனதாய் சரித்திரமே இல்லை. ஆமைன்னு சொல்லுங்க. இங்கே நான் எல்லாத்தையும் ஞானமாக பிடிச்சு வச்சுக்கிறேன்னு சொல்லி பரலோகத்தில் உள்ள சொத்தை இழந்துடாதீங்க. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க, சொத்துக்களை சேர்த்து வைங்க. ஆமைன்னு சொல்லுங்களேன். ஆணவமான பேச்சு வேண்டாம், பாரம்பரிய பேச்சு வேண்டாம், பெருமையின் பேச்சு வேண்டாம். சிலருக்கு குடும்பத்தை குறித்து பெருமை. என்கிட்டலாம் உன் வேலையை வச்சுக்காத, நான்லாம் மற்றவங்களை மாதிரி இருக்க மாட்டேன் பார்த்துக்க, என்னை பற்றி தெரியாமல் விளையாடாத, இப்படி சொல்றீங்களா, கவனமா இருங்க. அப்படி சொல்லிட்டு தயவு செய்து பாமால பாடாதீங்க, கீர்த்தனை பாட்டா பாடாதீங்க, விசுவாச பிரமாணத்தை தொடாதீங்க. அதுக்கு அருகதை கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. இப்படியெல்லாம் ஒரு குணத்தை வைத்து கொண்டு அப்படி வெட்டுறது, ஒருத்தரை பார்க்கும்போது ஆமேன் துமுக்கிறது இருக்கவே கூடாது. அல்லேலூயா. நான் வேதம் அதற்கு அனுமதிக்கவே இல்லை. எல்லாருக்கும் முன்னாடி தேவன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை போல போனார். என்னை அடிக்கிற அவர் பாருங்க, நல்லா கவனிங்க. அவருடைய மரணத்தை சொல்லுது, ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை கொண்டு போறது போல அப்படி தலை குனிஞ்சு போனாராம். ஆமேன். நிமிந்தெல்லாம் போல. அவருக்கு தெரியும் 3ஆவது நாள் அவர் வெளியே வந்துடுவார். ஆமேன். நம்மெல்லாம் பெருமையாக பேசுவோம், கிறிஸ்தவங்களே அடிக்கிறா, நீ நரகத்துக்கு போக பாரு. கவனம், புறமதத்து மக்கள் அப்படி கூட ஏளனம் பண்ணக்கூடாது. ஆமேன். அவங்க அறியாம செய்கிறாங்க, தெரியாம செய்கிறாங்க. நான் பலரை பார்த்துருக்கேன், பயணமா கால்நடையா போறவங்களை புத்தி கட்டவனுங்க போறானுங்க பாரு, அப்படி திட்டுவாங்க. திட்டாதீங்க தயவுசெய்து. உங்களை விட அவங்க நல்லவங்க தெரியுமா? வேதத்தை தூக்குற அத்தனை களிசடைகள் இருதயத்தில் தான் சாக்கடை ஓடுது. ஆமேன். ஆனால் அவர்கள் அப்படி அல்ல. தெய்வங்கள் என்று அறியாமல் இருந்தும் பக்தியா நடக்கிறாங்க, பரிசுத்தமா நடக்கிறாங்க, உண்மையா நடக்கிறாங்க. நீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகம் அப்படி இருக்குன்னு? நோ. அந்த மந்தையில் சேராமல் போன, அந்த காணாமல் போன ஆட்டுக்காகத்தான் கர்த்தர் வருகை இன்னும் தாமதித்து கொண்டிருக்கிறது. நீங்க நினைக்கிறீங்களோ ஜெபிக்கிற ஒரு கூட்டத்துக்காக உலகம் தாக்கு பிடித்து கொண்டிருக்கிறது என்று? இல்ல, அது மாயமால கூட்டம். ஜெபிக்கிறவங்கிட்ட அன்பு இல்ல, தாழ்மை இல்ல, பொறுமை இல்ல, கனி இல்ல, ஊழியனுக்குள்ளே இல்ல, விசுவாசிகளுக்குள்ளே இல்ல, ஒரு சபை மக்களுக்குள்ள இல்ல. நீ நான் வேற்று பார்க்கிறோம். மறுபடியும் சொல்லுகிறேன், ஒன்றையும் கொண்டு வரவில்லை, ஒன்றையும் கொண்டு போவதும் இல்லை. இருக்கிற இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில பொறுமையாய் வாழுங்கள், அன்பாய் வாழுங்கள், தாழ்மையா வாழுங்க. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நகை வரலாம், வரணும், வீடு வரலாம். ஆமேன். பெருமையாட்டையும் கூட்டிட்டு காட்டாதீங்க, ஆசையா கூட்டிட்டு காட்டுங்க. ஏசப்பா என்ன ஆசீர்வச்சிருக்கிறாங்க, ஏசப்பா எனக்கு தந்திருக்காங்க, உன்னா மண்ணு. ஆமேன். அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி நீங்க சொல்லும் பொழுது ஆமேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களை மகிமையாய் நடத்துவார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். மேன்மை பாராட்டுகிறவன் எதை தான் மேன்மை பாராட்டணும்? கர்த்தரை தான் மேன்மை பாராட்டணும். ஹல்லேலூயா. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுப்போமா? கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அப்படின்னா அக்கா நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எங்கேயுமே நம்ம சொல்லும் போது பழைய காரியத்தை ரொம்ப சொல்லக்கூடாது. என் புருஷன் என்கிட்ட அன்பே காட்டுறது இல்லை, என் புருஷனுக்கு ஒரு பூ கூட வாங்கி கொடுத்தது இல்லை தெரியுமா? நீங்கள் இப்படிலாம் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால தான் இயேசு காண்பித்து கொடுக்கப்படலை. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என் மாமியார் என்ன எவ்வளோ நெருக்கினாங்க தெரியுமா? வேற ஒருத்தின் வை உயிரோடவே இருக்க மாட்டா, எடி ஓ மாமியாராவது பரவாயில்ல அப்படின்லாம் நீங்கள் உங்களை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. கிறிஸ்து இயேசுவை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும்.
ஒரு புற மதத்து மக்களை பார்த்தால், ஒரு வாலிப மகளை, ஒரு சகோதரனை, ஆண்டவரை அறியாதவனை போய் நீங்கள் சந்தித்தால், எப்பா இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். நீ வியாதியோடு இருக்கிறாயா, வறுமையோடு இருக்கிறாயா, உனக்காக உலகத்தை படைத்த கர்த்தர் தரித்திரத்தின் கோலத்தை சிலுவையில் தன்மேல் வைத்துக் கொண்டார். அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார். எவ்வளவு காயம் தெரியுமா? ஆமென். அவர் காயத்தை யாராலையும் தாங்க முடியாது. விவரிக்கணும். காயம் பட்டு அந்த வியர்வையில், அந்த வியர்வை தண்ணி, உப்பு தண்ணி காயத்துக்கு மேலே படும்போது எவ்வளவு எரிச்சல், எவ்வளவு அலறி இருப்பார், துடித்திருப்பார் என்று இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்தும் சிலுவையை குறித்தும் நீங்கள் மேன்மை பாராட்டினால் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்பீர்கள். நான் ஒன்று சொல்கிறேன், சிலுவையில் இயேசு அனுபவித்த பாடு இருக்குல்ல, அதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் பிறந்த நாள்ல இருந்து நீங்கள் கண்ட பாடை வச்சுக்கோங்க. 2 பாடல எது பெருசு? சத்தம் கேட்கல. அப்ப ஏன் நீங்க முதுகுல சவுக்கடி வாங்கின மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? கொஞ்சம் சிரிக்கிறது, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னமோ உங்க தலையில சில பேர் கண்ணெல்லாம் இப்படி போகுது. எதுக்கு? மேலே பெரிய முள்முடி வச்ச மாதிரி போகுது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க. உங்க தலையில முள்ளை வைத்து கோலை வைத்து அடித்தது போல இருக்காதீங்க. உங்க தலை மேல இருக்கிறதெல்லாம் லகுவான சுமை, லேசான உபத்திரவம். இயேசுவின் காயத்தை பார், உன் வீட்டில் இருக்கிற வியாதி சிறுசு. இயேசுவின் மரணத்தை பார், உன் பயம் ரொம்ப சிறுசு. ஆமென். சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே என்று சொல்லி பார், நீ வெற்றி எடுப்பாய். ஆமென். பிரதர், என் புருஷன் இப்படி சொல்றாங்க, என் மனைவி இப்படி சொல்றாங்க, என் மாமியார் இப்படி சொல்றாங்க, என் ஊர் இப்படி சொல்லுது, என் உலகம் இப்படி சொல்லுது, என் ஊழியத்தை மற்ற ஊழியம் இப்படி சொல்லுது. இயேசு கிறிஸ்துவை சொல்லாததை ஐயா உங்களை பற்றி சொல்லிட்டாங்க. இயேசு கிறிஸ்து மேல சாட்டப்படாத குற்றமா, அடிக்கப்படாத காயமா, அவர் வாங்காத வசைவா, திட்டா என்ன? ஆமென். நம்ம எல்லாம் நல்லவங்க, நம்ம நல்லா இருக்கணும். நம்ம முன்னாடி இயேசு பாடு பெருசு. ஆமென். அந்த சவுக்கடிலாம் முதுகில் விழுதுன்னா நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு அர்த்தம். சிலுவை பாடுகளுக்கூடாக நீங்கள் நடந்து போனால் இயேசு உங்களை நேசிக்கிறார்னு அர்த்தம். உங்கள் தலை மேலே முள்ளு குத்துது, முதுகு மேலே பாரம் ஏறுது, என் தோள் மேலே தான் என் குடும்பமே இருக்குது, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என் ஃபேமிலியை நடத்துகிறேன் தெரியுமா? நீங்கள் நடத்தலை, கத்த நடத்த கிருபை கொடுத்துருக்காரு. நீங்கள் சிலுவை சுமக்கிறீங்க. நீங்கள் உங்கள் சிலுவை மட்டும் சுமக்கலை, கணவர் கூறு இல்லாமல், பிள்ளைங்க கூறு இல்லாமல் இருந்தால் சில நேரம் குடும்பத்தின் தலைவியும் சிலுவை சுமக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு அங்கே உங்களுக்கு டபுள் கிரேடு கிடைக்கும். அங்கே யாரையாவது நான் பார்க்கறதுக்கு கிருபை கிடச்சி யாராவது அங்கே உயர்ந்த காலை பிடிச்சி இழுத்துருவேன். ஆமேன்னு சொல்லுங்க. இங்கே என்ன இருக்க விடுறது இல்லை. எதுக்கு எனக்கு இவ்வளோ கஷ்டம், எதுக்கு இவ்வளோ பாடு, ஏன் இப்படி ஆண்டவர் செஞ்சார், அப்படி செஞ்சார், தொப்படி செஞ்சார், எல்லாம் நன்மைக்கு தான் செஞ்சார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், இல்லைன்னா நம்மளை அங்கே கொண்டு உட்கார வச்சிருப்பாரா? இல்லை, மேலான வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் என் இருதயத்தில் என் புருஷன் திட்டி நான் வந்தேன், அப்படி ஒரு ஆறுதலுக்கு ஒரு வார்த்தை வரும்னு பார்த்தா இயேசுவை திட்டினதை பற்றி என்கிட்ட சொல்கிறார. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவர் இருதயத்தை அறிஞ்சு அவர் காயத்துக்காக நம்ம துக்கப்பட்டுட்டா நம்ம மாறா மதுரமாக மாறிடும். ஆமேன். இயேசு மதுரமானவர். இயேசு சிலுவை மரணம் மதுரமானது. அதை ரசிக்கணும், அதை ருசிக்கணும், அதுக்கு தோத்திரம் பண்ணணும், அதற்காக அழணும், சொல்லணும். எப்பா நீங்கள் பட்ட பாட்டுக்கு முன்னாடி நான் பட்ட பாடு குப்பை, தூசி, புழுதி. நீங்க தான் உயர்ந்தவர். உங்க பாடு உயர்ந்தது, உங்க மேன்மை உயர்ந்தது, உங்க மரணம் உயர்ந்தது, உங்க பாதாளத்தை வென்றது உயர்ந்தது, நீங்க உயிரோடு எழும்பினது உயர்ந்தது, நீங்க உன்னதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது உயர்ந்தது. அதற்கு முன்பு எனக்கு கொடுக்கப்பட்டவைகள் ஒன்றுமே இல்லை. சொல்லி பாருங்க, ஆசீர்வாதம் வரும், ஒரு பவர் வரும், ஒரு வல்லமை வரும். அதான் வேதம் சொல்லுது, தன்னை தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். ஏனென்றால் எவரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் உயர்த்தவும் ஆமேன் அவர் கரத்தில் சத்துவம் உண்டு, வல்லமை உண்டு. ஆமேன் சொல்லுங்க. நீங்கள் தேடி வந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சக்தி வாய்ந்தவர், வல்லமை வாய்ந்தவர், அவர் பராக்கிரமசாலி, அவர் உங்களோடு கூட இருக்கிறவர், அவர் உங்களுக்கு துணை செய்கிறவர்.
உங்கள் பாடுகளை ஒன்றும் இல்லாமல் போக பண்ணுகிறவர். ஆமேன் சொல்லுங்களேன். பவுலை பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 15:10, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாயிருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. பவுலை போல ஒரு பெரிய பரிசுத்தவான் வேதத்தில் இல்லை. பவுலுக்கு அவ்வளவுக்கு அதிகமாய் கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது. பவுலுக்கு வெளிப்பாடு இருந்தது. கமாலியலின் பாதத்தில் உட்கார்ந்து படித்தவர், வேதகாம கல்லூரியில் படித்தவர். பவுலினுடைய கைக்கொட்டைகளை கொண்டு, கர்ச்சீஃபை கொண்டு அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, பேய் ஓடுது. ஆனா பவுல் சொல்றாரு, நான் எல்லாரை விட பிரயாசப்பட்டது உண்மை, ஆனா என் பிரயாசத்தினால எதுவும் நடக்கல, அவர் கிருபை எனக்குள் இருந்ததினால் இப்படி நடந்தது. அல்லேலூயா. கர்த்தர் கிருபையை உயர்த்துங்க, கர்த்தர் கிருபையை கொண்டாடுங்க. என் கால் நடக்கிறது கிருபை. ஆமென். கிருபையா? நீங்க யூடியூப் எல்லாம் பார்த்து வாங்கி சாப்பிட்ட கருப்பு கவனி அரிசியா? ஆமென். கவனமாக ஜோம் பண்ணுறவங்க வெளியே அட்வைஸ் கொடுத்துடணும். நான் இப்போ புதுசாக ஒரு மாத்திரை போடுறேன் பார்த்துக்க, அந்த மாத்திரை போட்ட பிறகு இப்போ பரவாயில்ல, சொல்லிட்டு போன உடனேமே உங்களுக்கு வயிறு சரியில்லாமல் போயிடும். பார்த்துருக்கீங்களா? அது ஏன் தெரியுமா? என் மாத்திரையா நீ சொல்கிற, என்ன சொல்லாமல். அதுக்கு முந்தின நாள் சர்ச்சில் ஜோம் பண்ணியிருப்போம், ஜபரையில் ஜோம் பண்ணியிருப்போம், பெலன் தாங்கன்னு. கர்த்தர் பெலன் தருவேன்னு சொல்லியிருப்பார். அங்கே அதுக்குள்ளே ஒரு மாத்திரை வந்திருக்கும், இருக்கட்டுமே. ஆனால் சொல்லும்போது எதை சொல்லுவோம்? நான் ஜோம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு வாக்கு கொடுத்தாரு, அதனால் பெலன் தந்திருக்காருன்னு சொல்ல மாட்டோம். ஒரு டாக்டரை பார்த்தேன், ஒரு மருந்தை பார்த்தேன், ஒரு மாத்திரையை பார்த்தேன், அதனால் பெலனாக இருக்கேன். மொத்தமாக உருவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நடக்கிறது கூட தேவ கிருபை. ஆமேன். ஊசினால் இருக்காங்கன்னு சொல்லாத, மாத்திரையினால் இருக்காங்கன்னு சொல்லாத. நீ எவ்வளவு ஓடுற ஆண்டவருக்காக, எவ்வளவு முழங்கால் போடுற, எவ்வளவு ஜெபிக்கிற, அதனால் உன் வீட்டார் சாவாமல் பிழைத்திருக்கிறார்கள். இது தேவ கிருபை, இது தேவ கிருபை. ஞானம் அல்ல, பட்டம் அல்ல, படிப்பு அல்ல, விஞ்ஞானம் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இவைகளை தாண்டி ஒன்று உண்டு, கர்த்தருடைய கிருபை. கிருபை, கிருபை. நம்பர் 2, இரண்டாவது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 2ஆம் தலைப்பு. சீக்கிரமா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். நம்பர் 2 வசனத்தை சிலர் சேர்ந்து படிப்போம். ஆகையால், எல்லாரும் படிக்கலையே, முதல்ல இருந்து. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6. இப்போ உல்டா பண்ணி படிப்போமா? எல்லாரும் மறுபடி படிங்க. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் என்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருப்பேன். ஹல்லேலூயா. அடுத்தது உயர்வு வேணும்னா கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு சொல்றார். கேட்டுச்சா கேட்கலையா? உங்களை உயர்த்தணும் என்ன பண்ணணுமா? அப்போ ஆடாதீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க. ஆட்டத்தை வேற எங்கேயும் காட்ட மாட்டிய, உங்களுக்கு ஆடுறதுக்கு ஒருத்தர் தாங்க இருப்பார். ஆமே. ஆமாம், ஆடாதீங்க. பார்த்தீங்களா சிரிப்பு எவ்வளோ வருது பார்த்தீங்களா எங்களுக்கு? ஆமாம். கொஞ்சம் எப்படி இருக்கணும்? பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும். ஏற்ற வேளை என்று ஒன்று தேவனுடைய பிள்ளைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏன் அடக்கமாக இருக்க சொல்றாரு? ஒரு டென்ஷன் வருது பிரதர், எனக்கு அப்படியே ஒரு கோபமாக வருது, ஆத்திரமாக வருது. யாரை நினைக்கும் போது? இந்த மனுஷனை நினைக்கும் போது. ஆமென். அல்லேலூயா. அடுத்தது யாரை நினைக்கும் போது? பிரதர் சும்மா இருக்கிறேன் இருக்கவே விட மாட்டேங்காங்க. சபைக்குள்ள நோன்றாங்க, யாரும் தெருவில் நோன்றாங்க, வீட்டுக்கு பக்கத்தில் நோன்றாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. வர்ற கோபத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டான். யாரு? ரட்சிக்கப்பட்டாக்கா, அபிஷேகம் பண்ணப்பட்டாக்கா, ஆவியில் நிரப்பப்பட்டாக்கா. ஆமேன். பரலோகமே இறங்குற மாதிரி கொட்டடிச்சு ஜெபிச்சு பாடி துதிக்கிற நம்ம. ஆமேன். ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? அடங்குங்கிறாரு. உன்னை உயர்த்தும்படி அடங்கிரு. ஆமேன். இதுக்கு யாரை கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, ஆகார். இவ்வளவு நாளும் ஆகார
ஆபிரகாமும் சாராளும் நல்லா வச்சிருந்தாங்க. சாராள் கொள்ள பிரியமா வச்சிருந்தா. ஏன்னா தான் புருஷன் வழியில ஒரு சந்ததியை பார்த்துட்டான்னு எதை செஞ்சு சாராளுக்கு வேலைக்காரர்கள் கொண்டு வந்தாலும் எவ்வளோ அவ வயிற்று பிள்ளைக்காரி, அவளுக்கு முதல்ல கொண்டு போய் கொடுங்க. பாயாசம் போகுது, ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல திராட்சரசம் போகுது, நல்ல மீன் போகுது, நல்ல ரொட்டி போகுது, நல்ல தலை நிறைய பூவும் போயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் போச்சு. திடீர்னு ஆண்டவர் சாராளுக்கு கற்பத்தை திறக்க, அங்கே தட்டின வேலைக்காரங்களாம் இப்போ எங்கே இருக்காங்க? சாராளோட கால் மாட்டில் இருக்கிறாங்க. ஆகார் ரூமில் ஆகார் விரிச்சோடி போயிருக்கா. ஆகார் அங்கே தள்ளப்படுகிறாள், ஒதுக்கப்படுகிறாள். அவள் பயன்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு தூக்கி எறியப்படுறாள். உடனே ஒரு கோபம் வருது. உங்களுக்கும் அப்படிதானே? ஆமென். இவ்வளவு நாள் நல்லா தானே பாஸ்டர் பேசினா, இப்ப அவளுக்கு ஏன் அப்படி ஒரு கோபம் வருது? என்கிட்ட பேச மாட்டேங்க, நான் விட மாட்டேன், கேட்பேன். எனக்கு அவளை பார்க்கும்போதெல்லாம் கோபம் வருது. அப்படி வருதா? கவனம். ஆமென் சொல்லுங்க. அடங்கியிரு. சில நேரம் ஏன் உனக்கு நிந்தை, ஏன் உனக்கு அவமானம், ஏன் உனக்கு பாடு, வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், பிள்ளைகள் மூலம், பெற்றோர் மூலம், கணவன் மூலம், மனைவி மூலம், அக்கம் பக்கத்து வீட்டார் மூலம், செபிக்கிற இடத்துல, ஆலயத்துல, ஏன் காரணமே இல்லாம உங்க மேல குற்றச்சாட்டு, கோவம் வருது, டென்ஷன். ஏன்னா நியாயம்தான். நானே கஷ்டப்படுறேன், என்னையே நோன்றாங்களே. ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் அடங்கியிரு. ஆகாருக்கு ஆண்டவர் வழியை திறக்காம சாராளுக்கு திறக்கல. ஆகாரை கொண்டு அவள் சந்ததிய 12 தலைவர்களா பிரிக்க ஆண்டவர் ஆல்ரெடி திட்டம் வச்சிருந்தார். ஒரு அல்லேலூயா. இவ காலை கிளப்பிட்டு போறா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தயவு செய்து காலை கிளப்பிட்டு எங்கேயும் போகாதீங்க. நீங்க வாழ்க்கையை விட்டு வீட்டை விட்டு போக மாட்டீங்க, உங்க கதையை சொல்றதுக்கு யார்ட்டையும் போகாதீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் கேட்டியா அப்படின்னு நொண்டி காலை வச்சு கிண்டி எங்கேயும் போயிடாதீங்க, வீட்டுக்குள்ளேயே அடங்கிருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. சிலர் இந்த இடத்த விட்டும் போயிடுவாங்க. ஆமேன். அன்னைக்கு ஒரு அக்கா வரல. ஒரு அக்கா சொல்கிறாங்க, என் அக்கா அந்த அக்கா வரல, அந்த அக்காவுக்கும் இந்த அக்காவுக்கும் ஃபைட்டு வந்துருச்சான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால் அந்த அக்கா வரல. அட பாவி. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் ஃபைட்லலாம் அமெரிக்கா ஃப்ளைட் வந்து குண்டு போட்டால் தான் சரியாகும். உங்கள் ஃபைட்லாம் இருக்குது பாருங்கள், அதில் அமெரிக்காவோட எனக்கு ஈரான் ஃப்ளைட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை தடுக்கவே முடியலையா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தலை மேலே நமக்கு தான் குண்டு விழணும், பாவம் அங்கே விழுந்துக்கிட்டு இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தயவுசெய்து இப்படி இருக்காதீங்க. ஆமேன். அடக்கமாக இருங்க. ஒருத்தர் பேசலையா, பொறுமையாக இருங்க. முகத்தை கொண்டாங்கள, பொறுமையாக இருங்க. ஆண்டவர் உங்களை செப்பரேட் பண்ணுறதுக்கு காரணம், உங்களை வேர்பிரித்து அடையாளம் காண்பிக்க போகிறார். நீங்கள் எப்பவுமே தனிமை தான், நீ ஸ்பெஷல். ஆமென். உங்களை விவரிக்கப்பட முடியாத பிரமிக்கத்தக்க அதிசயமா உங்க குடும்பத்துல வச்சிருக்கிறார் தெரியுமா? உங்களை பற்றி என்ன பேசுறாங்க தெரியுமா? இல்ல இவ்வளோ இருந்த ஆளு சமாளிச்சுட்டால, நம்மளால முடியலைன்னு தான் உங்களை பற்றி பேசுறாங்களே ஒளிஞ்சு உங்களை வேற மாதிரி பேச ஆண்டவர் விடலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் எதிர்த்தால் என்ன, இவ போட்டுட்டு ஓடிடுவான்னு பார்த்தேன், இவனை வச்சு இன்னும் சமாளிக்கிறாள. இன்னும் சமாளிப்பாய். வருகை வரையிலும் கர்த்தர் உன்னை உயர்த்தும்படி, உங்களை ஆளாக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்? காலை கிளப்பிட்டு ஓட போறேன், சாவ போறேன். ஆமேன். தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. அல்லேலூயா. எங்கேயும் போகாத உட்காரு, உயர்த்த போறார். ஆமேன். அடங்கீரு, உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். சில நேரம் ஆண்டவர் ஒருத்தரை அவர் திட்டத்துக்குள்ள வச்சிருக்கும் போது உலகமே எதிர்க்கும். அதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். பட் உன்னை உட்கார வைத்தவர் உன்னை வெறுக்க மாட்டார். நீ உட்கார்ந்ததுனால உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உன்னை அடிக்கலாம், ஆனா உன்னை உட்கார வச்சவர் உனக்கு தாளாட்டு பாடுவார், சீராட்டு பாடுவார். நல்லா அவங்களை ஆட விட்டு அவங்களை அடக்கி உன்னை அவர்களை ஆள வைப்பார். ஆமென். உங்கள் சத்துருக்களை கர்த்தர் உங்கள் பாதப்படியாக்கி போடுவார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்னிலையில் கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார் என்பதை காண்பித்து கொடுப்பார். காரணம், நீ அழைக்கப்பட்ட பிள்ளை, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. இன்றைக்கு நீ பாட அனுபவிக்கலாம், தீங்கு அனுபவிக்கலாம். இன்றைக்கு ஊர் என்ன, உலகம் என்ன, உறவு என்ன, எல்லாரும் உன்னை வெறுக்கலாம், நகைக்கலாம், ஒழிக்க நினைக்கலாம், தீர்த்து கட்ட நினைக்கலாம். ஒன்று சொல்றேன், யாராலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, என்னையும் ஒன்றும் பண்ண முடியாது.
நாம் எல்லோரும் தேவனுடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். கொஞ்சம் சண்டை போடாதீங்க வீட்டுக்குள்ள. ஆமென். கொஞ்சம் பிள்ளைகளோட மோதாதீங்க. ரட்சிக்கப்படாத கணவரோட கொஞ்சம் மோதாம நில்லுங்க, உட்காருங்க. உன் உடன்பிறப்போட மோதாத. உனக்கு தான் எல்லாம் தெரியும், நிக்காத. இது அடங்கி இருக்க வேண்டிய காலம், இது அமைதியாயிருக்க வேண்டிய காலம், இது பதுங்கி இருக்க வேண்டிய காலம். ஏனென்றால் இது ஏற்ற காலம். கர்த்தர் உயர்த்தும்படி உன்னிடத்தில் வரப்போகும் காலம். கர்த்தர் உங்ககிட்ட வரணும்னா உங்ககிட்ட தாழ்மை இருக்கணும், பேச்சில் தாழ்மை இருக்கணும், நடத்தையில் தாழ்மை இருக்கணும். ஆமென். நடக்கிற குடும்ப வாழ்க்கையில் உங்ககிட்ட தாழ்மை இருக்கணும். அடிமையின் தாழ்மையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார் என்று மரியாள் தாழ்மைக்குள் இயேசு வந்து பிறக்க காரணம் தாழ்மை. ஆமென். அவசரப்படாதீங்க, பதற்றப்படாதீங்க, பழி வாங்க துடிக்காதீங்க. நான் ஒன்று சொல்றேன், நீ பேசி பேசி நீயா சண்டையை தீத்தன் வை, உன் சண்டை இன்னும் வளரும். நீங்க ஒன்று அடக்கணும்னு நினைச்சா அது இன்னும் எரியும். ஆனா கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த வழக்கு கர்த்தருடையது. கர்த்தரிய சத்துருக்களை சரி கட்டுவார். நீங்க உட்கார்ந்துருங்க, கர்த்தர் காரியம் பயங்கரமாய். அல்லேலூயா. அமைதியா இருக்கிறதெல்லாம் கோலத்தனம் இல்லை, அது விவேகியினுடைய ஞானம். ஆமென். எடுத்ததுக்கெல்லாம் சண்டைக்கு போனோன்னு வைங்க, ஜெபிக்க டைமே இருக்காது. அல்லேலூயா. இயேசு சிலுவைக்கு போகும்போது ஒவ்வொருத்தனுக்கும் கவுண்டர் கொடுத்து போகணுன்னா அவர் சிலுவை இன்னும் சுமந்துட்டு தான் இருப்பார். இத்தனை வருஷம் ஆனாலும் அவரை சிலுவை சுமக்க விட்டுருக்க மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. வா, நீ என்ன நீ செய்கிறது நியாயமானா? நீங்கள் இப்படி தான் உங்கள் நேரத்தை வீண் பண்ணுறீங்க. ஒவ்வொருத்தரோடையும் பேசியக்கா நீங்கள் சொல்லுங்கள், நான் அவங்க இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், இவா இருக்கா இல்லை இப்படி பண்ணா, இப்படி பேசி அடுத்த ஆள்கிட்ட பேசி 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 நியாயம் கேட்டு 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 நீதி உள்ள நியாயாதிபதி உங்கள் கிட்ட வந்து கிரியை செய்ய முடியாதபடி நீங்கள் அகந்தையாக இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. மனத்தாழ்மையாக இருங்க. ஆமென். அடங்கி இருங்க. கர்த்தர் அடங்கி இருக்கும் பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது எப்படி ஆசீர்வதிப்பார்? சங்கீதம் 37:34. சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அவர் உன்னை உயர்த்துவார். நீ சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். எப்பொழுது நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது. 3 காத்திருக்க பழகுங்க, காத்திருக்க பழகுங்க. ஆமீன். அவர் உயர்த்தணும்னா அதிக நேரம் காத்திருக்கணும். அக்கா அம்மா நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, உங்கள் ஜெபத்தை குறை சொல்லவே முடியாது. நீங்கள் நல்லா பைபிள் படிக்கிறீங்க, நிறைய பிரசங்கம் கேட்குறீங்க, ஆனால் உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் எல்லாம் நிறைவேறணும்னா காத்திருக்கணும். அல்லேலூயா. ஒரு தீர்க்க தரிசனம் ஒன்றா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிட்டார். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒன்று சொல்லியிருக்காரு, ஆமாவா இல்லையா? ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன சொல்லுவாருன்னு கேட்க வந்திருப்போம். அதான் நம்ம மிஸ்டேக். சொன்னது இன்னும் நிறைவேறலையா, அது ஏன் நிறைவேறலன்னு உட்காரல. ஆண்டவர் சொல்ற காத்திரு, அவசரப்படாத. எப்படி காத்திருக்கணும்? ஆண்டவரே நான் ஜெபம் பண்ண வந்துட்டேன், என் கூட நீங்கள் இப்போ பேசணும், என்னை இப்போ நீங்கள் தொடணும், எனக்கு ஒரு வார்த்தையை நீங்கள் காமிக்கணும், நீங்கள் என்ன அபிஷேகம் பண்ணணும், என்னை நீங்கள் நிரப்பணும். நீங்கள் என்னை நிரப்பாத வர, தொடாத வர, என்னை ஆசீர்வதிக்காத வர, ஆமேன், அந்த சகோதரியை தொட்டது போல என்ன தொடணும், நான் அடுத்த வாரம் சாட்சி சொல்லணும், சொல்லுகிற வர நான் விடமாட்டேன் அப்படின்னு கர்த்தருக்கு காத்திருக்கணும். பொறுமையோடு காத்திருக்கணும். காத்திருந்துட்டா நிறைய அற்புதத்தை சுதந்திரிக்கலாம். இயேசு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சீஷர்கள்லாம் கலங்கி நின்னாங்க. இயேசு சொன்னார், கலங்காதீங்க, நான் போறேன், வேறொரு ஆவியாகிய சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார், அதுவரை நீங்க எங்க காத்திருக்கணும்? எருசலேமில் காத்திருங்கிறாரு. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, பல நாட்கள் அங்க வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும் வரை பொறுமையோடு காத்திருந்தாங்க. அங்க ஒரு தோமா இருந்திருப்பார். தோமா அவசர துடுக்க தானே, அவர் இருந்திருப்பார். என்ன, ஒரு நாள் ஆச்சு இன்னும் காணும், 2 நாள் ஆச்சு ஆவியானவரை காணும், உண்மையா பொய்யான்னு இருப்பாங்க. ஆனாலும் சலசலப்பு வந்தாலும் முறுமுறுப்பு வந்தாலும் காத்தே இருந்தாங்க. நீங்க தேவ சமூகத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு காத்திருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் உயர்வை கொடுப்பார். நீங்க நினைக்கிற மாதிரி நான் இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்தேன், சில பேர் பாருங்க வருவாங்க ஓடிடுவாங்க, ஏன்னா அவங்க கேட்டது கிடைக்காது. சிலதெல்லாம் கேட்ட உடனே கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. அதின் காலம்னு ஒன்று உண்டு.
ஆண்டவர் சளிப்பார். இந்த ஜெபரையிலலாம் நான் பார்த்துருக்கிறேன். சில நேரம் வர்ற அன்னைக்கு பிரசங்கம் மட்டும் தான் ஓடி இருக்கும். போய் வெளியே சொல்கிறது கூட்டு வந்தவங்ககிட்ட அவன் என்னத்தை சொன்னான், சும்மா பேசிக்கிட்டே இருக்கான். ஆமேன், பேசிக்கிட்டாக்கா இருக்கேன். தொண்டையை விட்டு ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்ணான். அன்னைக்கு அப்படி தான் ஒரு கல்லூரிக்கு, இங்கே நம்ம ஊர் கல்லூரிக்கு ஆரம்பத்தில் பிரசங்கம் பண்ண போனேன். பகுதி நேர ஊழியர் அவர் என்னை அறிமுகப்படுத்துகிறார். ஊழியக்காரன் கூட அறிமுகப்படுத்த வேண்டாம். எப்படி அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா? இவர் ஒரு சிறந்த பேச்சாளர். ஆமேன். எப்படி நான் பட்டிமன்றமாக பேசுகிறேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். ஆமாம், இவர் ஒரு சிறந்த பேச்சாளர். பரவாயில்ல, அதையாவது சொன்னார். ஆமேன் சொல்லுங்களேன். காத்திருக்கணும். காத்திருக்க காத்திருக்க புது பலன் இறங்கி வரும். நான் சொல்லுவேன், நீங்கள் காத்திருக்கிற நாட்கள் எல்லாம் வீணாகாது. நீங்கள் எண்ணி பாருங்கள், உங்கள் நாட்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் பாப்பார். ரேஷன் கடையில் எவ்வளோ நேரம் காத்திருக்கிறோம், பேங்கில் எவ்வளோ நேரம் காத்திருக்கிறோம், ஹாஸ்பிட்டலில் அங்கெல்லாம் போகவே கூடாது. ஆண்டவர் நம்மளை வீட்டில் வச்சுருக்காரு. கர்த்தருக்கு கோடி தோத்திரம் சொல்லணும். கூட்டத்துக்கு வர்றது யாராவது கேவலமாக பேசுனா நீ அதெல்லாம் செட்டை பண்ணாத, வந்து உளுந்துரு. ஆலயத்துக்கு போகிறது யாராவது கேவலமாக பேசுனா செட்டை பண்ணாத, ஆலயத்தில் போய் சாஸ்திராங்கமாக விழுந்துரு. ஆமேன். போலீஸ் ஸ்டேஷன்லேயோ, ஒரு மருத்துவமனையிலையோ, ஒரு கோர்ட்டு வாசல்லையோ, ஒரு கடன்காரன் வாசல்லையோ, ஒரு வேலை செய்கிற 10 பாத்திரம் கழுவுற மாதிரி ஒரு நிலைமையிலேயே ஆண்டவர் நம்மளை வைக்கலை. ராஜாத்தி மாதிரி உங்களை வச்சுருக்காரு. நீங்கள் வேலை செஞ்சாலும் ஒருத்தருக்கு உதவியாக தான் இருக்கீங்க. அடிமைக்குள்ளே இருக்கலை. அடிமைக்குள்ள கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்கலை. ராஜாத்தியாக வைத்திருக்கிறார், ராணியை போல வைத்திருக்கிறார். இந்த தேவனை துதித்து கொண்டே இருக்கணும், உயர்த்தி கொண்டே இருக்கணும். இந்த தேவனுக்கு இன்னும் காத்திருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். தம்பி கொஞ்சம் எழும்பி அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை அவ்வளவு கிருபை உள்ளது. கர்த்தருக்கு காத்திருக்கிற யாரும் வெட்கப்பட்டு போனதா சரித்திரமே இல்லை. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு வேலை செய்கிற இடத்துல டீச்சர் போய் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்த்தா அவங்க ஒரு 50 லட்சம் குடும்பத்துக்கு சேர்த்து வச்சுருவாங்க. ஆமாவா இல்லையா? ஒரு 100 பவுனையும் சேர்த்து வச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் கடினமாக உழைக்கணும். ஆனால் தேவ சமூகத்தில் ஒரு பிள்ளை, நான் சொல்லுவேன், நீங்களாம் டீச்சராக இல்லாதது நல்லதுன்னு நினைக்கிறேன். 2 பக்கம் சொல்கிறேன். ஒன்று எனக்கு நல்லது, ஆள் கிடச்சிருக்கு. இன்னொன்று, உங்களெல்லாம் டீச்சர் அனுப்பினா அந்த ஸ்கூல் பாவம். ஆமேன். இதுக்கே இந்த வரத்து வாரம், இந்த வரத்து வாரம் பாருங்க. நம்ம ஹேண்ட்பேக்கெல்லாம் போட்டுட்டோன்னு வைங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரிஜினல் டீச்சர் ஆகிட்டோன்னு வைங்க, அந்த ஸ்கூல் ஹெச்எம்மும் பாவம், டீச்சர்களும் பாவம். அல்லேலூயா. குதிரைக்கு கொம்பு கொடுக்கல. ஆமேன். ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்காரு. நமக்கு சில காரியத்தெல்லாம் அளந்து வச்சிருக்கிறது நல்லது தான். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். நம்மளை அங்கே அழகாக வச்சிருப்பார். ஆமேன் சொல்லுங்களேன். இங்கே நீங்கள் உட்கார உட்கார பூமியிலையும் உங்களுக்கு காகங்கள் வரும், மீன்கள் வரும், தூதர்கள் வருவார்கள், பரலோகத்திலும் பொக்கிஷம் சேர்க்கப்படும். நீங்கள் கேட்கிற பிரசங்கம் இந்த பூமிக்குரியது அல்ல, வருகைக்குரியது, தாழ்மை தேவனுக்குரியது. ஆமேன். பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்பது ஆண்டவருக்கு பிரியம். கர்த்தர் உங்கள் இருதயத்தை திறந்து பார்த்து உங்களுக்கு தேவையானது பிரசங்கம் பண்ணலை. அவர் இருதயத்தில் உங்கள் மேலே உள்ள பாரத்தை திறந்து வச்சு பிரசங்கம் பண்ணுறாரு. உங்ககிட்ட இல்லாததை இருக்கிறதா மாத்தணுங்கிறாரு. ஆமேன். 3வது ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன காரியம் சொல்லுங்க பார்ப்போம். காத்திருக்கணும். 4வது ஒன்று அப்படியே முடிச்சிருவோம். ஸ்பீடாக முடித்து நானும் கடந்து போ. நானும் உங்களை விட்டுலான்னு பார்க்கேன். பாவம் என்னை நேசித்து வந்துட்டீங்களோன்னு தெரில. உங்கள் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. தானியேல் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தானியேல் 3:30. தானியேல் 3:30. முடிச்சிருவோம். பின்பு மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினான். நம்பர் 1, நம்மளை தாழ்த்தினா உயர்வோம். 2வது, பலத்த கரத்தில் அடங்கி இருந்தா உயர்வோம். 3வது, நிறைய நேரம் அவர் சமூகத்தில் காத்திருந்தா உயர்வோம். 4வது, வைராக்கியமா ஆண்டவருக்குள்ள இருக்கணும். ஆமே. நம்ம வைராக்கியம் சண்டைக்காரிக்கிட்டலாம் இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் சுட்டு போட்டாலும் அவளை மட்டும் மன்னிக்க மாட்டேன். ஆமேன். நான் அவனை மட்டும் மன்னிக்க மாட்டேன். ஏன் அண்ணனை பற்றி மட்டும் பேசாத, அவ்வளவுதான். பார்த்துக்க, அண்ணனை 7 நேரம் இல்லை, 70 நேரம் இல்லை, 700 நேரம்னாலும் மன்னிக்கணும். அப்போ தான் பரமபிதா நமக்கு மன்னிப்பார். ஹல்லேலூயா. வைராக்கியம் கசப்புக்கு, சண்டைக்கு, பகைக்கு இருக்கக்கூடாது. உங்ககிட்ட வம்பிழுப்பாங்க, உங்களை நிந்திப்பாங்க, ஆனால் வைராக்கியம் இருக்கவே கூடாது. வைராக்கியம் எதில் இருக்குன்னு தெரியுமா?
நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன், இன்னும் நான் பரிசுத்தமாக வாழணும், ஆண்டவருக்காக நிற்பேன், என்னை கொன்று போட்டாலும் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன், கர்த்தருக்காக வேலை செய்வேன், கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன். ஆமென். அப்படிப்பட்ட வைராக்கியம் உங்களை உயர்த்தி வைக்கும். 7 மடங்காக்கி நீங்கள் எங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைலாம் அது ஒன்றும் இல்லை. 7 மடங்கு அக்கினி. தூக்கி போடப்பட்டவங்க கரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க. ஆனால் போடப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ முடி கூட கருகவில்லை. அவர்கள் சரீரத்தில் போடப்பட்ட துணியினுடைய எரிஞ்ச மனங்கூட அங்கே வரலைங்க. அவ்வளவு தூரம் அவங்கள நெருப்பில் பாதுகாத்தார். காரணம், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினது. அன்பு சகோதரி, எத்தனை மந்திரவாதம், எத்தனை வியாதி, எத்தனை மரணப்படுக்க, எத்தனை பொல்லாப்பு, எத்தனை தருத்தரம், எத்தனை நிந்த, இனி நான்லாம் உயிரோட இருந்துருவனா, வாழ்ந்துருவனா, தாக்கு பிடிச்சிருவனா என்கிற நிலையிலும் கூட கர்த்தர் உன்னை இந்த மட்டும் தாங்கி பிடிக்க காரணம் உன் வைராக்கியம். நீங்க வைராக்கியமா ஜெபிக்கிறீங்க, உங்க வைராக்கியத்திற்கான பதில் வரப்போகிறது. நீங்க காத்திருக்கிறீங்க, இப்படி தேவ சமூகத்தில் எனக்கு எப்படியாவது ஒரு நன்மை வேணும், என் வீட்டுக்கு ஒரு நன்மை வேணும், என் பிள்ளைக்கு ஒரு கிருபை வேணும்னு ஆண்டவர் பாதத்தில் அன்னைக்கு மரியாளை போல காத்திருந்தது போல காத்திருக்கிறீங்க. மரியாள் காத்திருந்தது வீணா போகல, மார்த்தாள் புலம்பிருந்தது வீணா போச்சு. ஆனா மரியாள் காத்திருந்தது. அந்த குடும்பத்துக்கு பின்வரும் காலம் ஒரு மரணம் இருந்த நாட்கள்ல கர்த்தர் அந்த மரித்து போனவன 4 நாட்கள் கழித்து உயிரோட எழும்பி வர வைக்க காரணம், அன்னைக்கு மரியாள் காத்திருந்ததுதான் மரண வீட்டுல செத்து போனவன உயிரோட எழுப்பிச்சு. நான் சொல்றேன், அம்மா, ஐயா, அக்கா, உங்க நிலைமை எந்த இடத்துல செத்து போனதை போல இருந்திருந்தாலும் கர்த்தருக்கு காத்திருக்கிற நீ, ஆமீன், புது பலன் அடைவாய். கழுகை போல செட்டைகளை அடிப்பாய், உன்னதத்துக்கு பரப்பாய், உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுங்க. நான் விசுவாசத்தை விட மாட்டேன், அவர் மேல உள்ள அன்பை விட மாட்டேன், அவர் எனக்கு கொடுத்த அழைப்பை விட மாட்டேன், அவர் எனக்கு கொடுத்த கிருபையை விட மாட்டேன், அவர் எனக்கு தந்த தாளந்து விட மாட்டேன். என்னை நம்பி கொடுத்த புருஷனை, என்னை நம்பி கொடுத்த மனைவிய, என்னை நம்பி தந்த பிள்ளைய, என்னை நம்பி கொடுத்த ஊழியத்தை வைராக்கியமா வாழ்ந்து வைராக்கியமா செயலாற்றி வைராக்கியமா நான் செய்து முடிப்பேன், ஆண்டவருக்காக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லுகிற தேவ பிள்ளையே, உனக்கு உயர்வு சமீபமாயிற்று. உன் குடும்பம் உயரும், பிள்ளைகள் உயருவார்கள், சந்ததி உயரும். அவமானப்பட்ட இடத்துல, வெட்கப்பட்ட இடத்துல, தலை குனிந்த இடத்துல கர்த்தர் உன் தலையை உயர்த்தும் காலம் வந்தது. ஆச்சரியப்பட வைக்கும் காலம் வந்தது. இது அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். எப்படி நடக்கும் தெரியுமா? கர்த்தர் கரத்தில் அதற்கான பவர் இருக்கு, சக்தி இருக்கு, சத்துவம் இருக்கு, வல்லமை இருக்கு. பராக்கிரமசாலியே, இருக்கிற இந்த பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டாத. இருக்கிற இந்த கடன், இருக்கிற இந்த தரித்திரம், இந்த கொஞ்சம் வருமானம், இந்த கொஞ்சம் பலனை வச்சு என்ன செய்ய போறேன்? நீ ஒண்ணு செய்ய வேண்டாம், கர்த்தர் உயர்த்துவார். இருக்கிற இடத்துல எழும்புவோமா? ஆமென். 2 நிமிஷத்துல ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். பண்டாரபுரத்தில், கிருபாபுரத்தில் ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்று முதல் நாள், இன்று இறுதி நாள். அசன பண்டிகையை முன்னிட்டு, ஆமேன், அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. நோட்டீஸ் போட பயமாக இருந்துச்சு. நீங்கள் கிருபாபுரம் லண்டனில் இருக்குன்னு நினச்சி, பிரதர் இங்கே வரமாட்டார் நினச்சி உட்காந்துருவீங்க பார்த்தீங்களா? அதான் போடலை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஜோமனை போட்டு விடணும்னு நினச்சேன். நம்ம ஆட்களுக்கு அது ஒரு சாக்காய் போகும். எப்படின்னா, நீங்கள் ஊழியோன்னு நினச்சேன், அதான் வரல. ஒரு ஆமேன். நாங்கள் இல்லைனாலும் ஏசு இருப்பார். ஆமேன். நான் இல்லைன்னா இன்னொரு ஆளை வச்சு வேலை செய்வார். அதனால் நம்ம ஐக்கியத்தை விட்டுறக்கூடாது. தொடர்ந்து வாங்க. இந்த ஊழியம் காசுக்கோ பணத்துக்கோ இல்லை. உங்களை வச்சு நான் பெரிய ஆளாகணும்னு நினைக்கவும் இல்லை. உங்கள் சாட்சிகளை வீடியோவில் போடணும் அப்படிலாம் ஆசை இல்லை. ஒன்றே ஒன்று, இயேசு வரும்பொழுது அவரை பார்க்கணும். ஆமேன். இங்கே நீ பெரிய ஆள், நான் பெரிய ஆள், அந்த சபை பெருசு, இந்த சபை பெருசு, இந்த ஊழியக்காரன் பெருசு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இயேசு மட்டும்தாங்க பெரியவர். இன்னைக்கு படுத்து காலையில் எழும்புனா தாங்க உண்டு. நீங்கள் சிம்பிளாக அப்படி கடந்து போங்களேன். எனக்கெல்லாம் எங்கேயாவது கோவப்படும் தருணம் வந்தால் ஒன்று நினைப்பேன், இன்னைக்கு படுத்து நான் எழும்புனா தானே உண்டு, நான் செத்தா என்னத்தை கொண்டு போகிறேன். ஆனால் ஒன்று, மகிமையில் வாழ்க்கை முடியணும். ஆமென். பரலோகத்தில் போய் விழிச்சிடணும். அங்கே உள்ள வாசல்லையாவது போய் படியில் படுத்துக்கிடணும். அப்படியாவது ஒரு இடம் எனக்கு கிடைக்காதா?
அப்படிதான் நான் வாஞ்சிக்கிறேன். பரலோகத்தை பலவந்தம் பண்ணணும். அன்றே ஒன்றுமே இல்லை. கன்னத்தில் அடிக்காங்களா, காரி துப்புறாங்களா, குழி பறிக்கிறாங்களா, ஆமேன், உங்கள் நன்மையை கெடுக்க பார்க்குறாங்களா, சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் செய்ய நினச்சதை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த வசனத்தை மறந்துடாதீங்க. அந்த வசனத்தை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. தேவ பிள்ளையே, அந்த வசனத்தை ஒரு நாளும் மறந்து போகாதே, ஒரு நாளும் மறந்து போகாதே. கர்த்தர் செய்ய நினைத்ததை தடை பண்ணவே முடியாது. உங்களை பிறந்து வர்றதை யாராலும் தடுக்க முடிஞ்சிச்சா? இன்னைக்கு நீங்கள் காலையில் எழும்புனீங்கல்ல, அதை யாராலும் தடுக்க முடிஞ்சிச்சா? நீங்கள் வந்தீங்கல்ல, அதை தடுக்க முடிஞ்சிச்சா? அப்படி தான் இனி ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வைத்திருக்கிற ஒவ்வொன்றையும் தடுக்கவே முடியாது. தடுக்கிறாங்கன்னு சொல்லாதீங்க, கெடுக்கிறாங்கன்னு சொல்லாதீங்க, உங்களை புஷ் பண்ணுறாங்க. எல்லாரும் இந்த சுகப்பிரசவத்துக்கு மருத்துவச்சிகள் வயிற்று அப்படி புஷ் பண்ண சொல்லுவாங்க. எதுக்கு? பிள்ளையை பெற்று வெளியெடுக்க. சில பிரச்சனை அப்படி நெருக்குதுன்னா நீ ஒன்றை பெற்றெடுக்க போகிறாய் என்ற அர்த்தம். ரட்சிப்பை, சுகத்தை, விடுதலையை, சமாதானத்தை, நல்ல வேலையை, கல்யாணத்தை, ஆசீர்வாதத்தை. நீங்கள் எப்படியும் மக்கா இருந்தால் அந்த பிள்ளை அப்படியே உட்காந்துருவா பயந்த வலிக்கு. அப்போ பிள்ளை ரொம்ப நேரத்துக்கு மேலே உள்ளே இருந்துச்சுன்னா பிள்ளைக்கு ஆபத்து. அதனால தான் தாயை புஷ் பண்ணும்பாங்க. சில பேரை வச்சு உங்களை உதைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆமே, முந்திப்போ. எதுக்கு? பரலோகத்தை பலவந்தம் பண்ணு, பரலோகத்தை பலவந்தம் பண்ணு, என் வருகையை பலவந்தம் பண்ணு. ஆமேன், ஹல்லேலூயா. என்ன கூப்பிடு, படுத்துறாத. நம்மளை தெரியும், நமக்கு எல்லாம் கொடுத்தா சொகுசா படுத்து தூங்கிடுவோன்னு தெரியும். நம்ம யோனாவுக்கெல்லாம் அக்கா மாரும் அம்மா மாரும் இருக்கும். நான் யோனாவுக்கு அண்ணன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. கப்பலில் கீழ்த்தட்டில் போய் படுத்துட்டார். ஆனால் நமக்காக போய் மீனெல்லாம் வராது. ஆனால் சில பேரை வச்சு நம்மளை நறுக்க காரணம் ஆசீர்வதிப்பதற்கு. எதையும் போட்டி எடுக்காதீங்க. உங்களை யாராவது போட்டி போட்டால் ஒன்று நினச்சிக்கோங்க, நீ பாக்கியவதி. உங்களையும் ஒருத்தர் போட்டி எடுக்காங்க பார்த்தீங்களா? நான்லாம் அப்படி நினச்சிக்கிடுவேன், எனக்கும் போட்டி இருக்கா, பரவாயில்லப்பா, அந்த அளவு நம்ம பெரிய ஆளா? நம்ம அப்படி கிடையாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமேன். பொறாமைகள் எழும்பணும், பெருமைகள் எழும்பணும், சாரால் எழும்பணும். ஆமேன். அப்போ தான் ஆகார் யாருன்னு ஆகாருக்கே தெரியும். சிலருக்கு நீங்கள் யாருன்னு நீங்களே தெரிய மாட்டேங்க. ரொம்ப தாழ்த்துறிய, நான் அதுக்கு தகுதி இல்லைப்பா, எனக்கு இது இல்லை. உனக்கு என்னொன்று வச்சிருக்கிறாரு, ஒரு உயர்வை வச்சிருக்காரு. உன் பிள்ளையை இப்படியே வைக்க விரும்பலை, உன் வாழ்க்கை இப்படியே வைக்க விரும்பலை. அடுத்த கட்டத்துக்குள்ள, ஊழியத்தை அடுத்த கட்டத்துக்குள்ள கொண்டு போக விரும்புகிறார். ஏன் இந்த கசையடி, ஏன் இந்த ஆணி, ஏன் இந்த முற்கள் தைத்து நோவுண்டாக்குது? கண்களை மூடி, அப்பா கிருபை இறங்கட்டுப்பா, இறக்கம் இறங்கட்டுப்பா, வல்லமை இறங்கட்டுப்பா. வெளிப்பாடா ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொருத்தர் கூடயும் பேசுறாரு. தைரியமா போ, சந்தோஷமா போ. சத்துருக்களுக்காக தோத்திரம் பண்ணு, தோத்திரம் பண்ணுங்க. உபத்திரவப்படுத்துறவங்களுக்காக, நிந்திக்கிறவங்களுக்காக, கேவலப்படுத்துறவங்களுக்காக, வெட்கப்படுத்துறவங்களுக்காக, சொந்த குடும்பமே உனக்கு எதிராளியா இருக்கிறதுக்காக, சொந்த பிள்ளை பகைக்கிறதுக்காக தோத்திரம் பண்ணு. ஆத்ம மணவாளன் உன்னை நேசிக்கிறாரு, உங்ககிட்ட அன்பா இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? உனக்கு வச்சிருக்கிற அபிஷேகம் பெருசு, உங்களுக்குன்னு வச்சிருக்கிற அழைப்பு பெருசு, உங்களுக்குன்னு வச்சிருக்கிற தரிசனம் பெருசு. அதை சாதாரணமா பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் நீ அழுகுரல் இடணும், இன்னும் கூக்குரல் இடணும், இன்னும் புலம்பல் இடணும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் பரலோகத்தை எட்டிட்டு நிரம்ப ஆரம்பி, ஜெபிக்க ஆரம்பி. ஜெபி, ஜெபி. உன் மேல அக்கினி விழுது. ஜெபம் பண்ணு. கைகளை தட்டு, தட்டுங்க, தட்டுங்க, கைகளை தட்டுங்க. துதிக்க ஆரம்பிங்க, ஜெபிங்க. கர்த்தர் பிரசன்னம் இறங்கி வருகிறது பார். உன்னை உயர்த்துகிற ஒரு கரம் இறங்கி வருகிறது. சகோதரி இறங்கி வருகிறது. உன்னை தொடுகிறார் பார், உன்னை தான் தொடுகிறார். ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. ஒரு நெருப்பு பிளம்பை போல ஒரு கரம் இறங்கி வருகிறது. ஆமென், இறங்கி வருகிறது. நீ ஒரு தீவட்டியை பிடித்துக் கொண்ட புத்தி உள்ள கன்னிகையாய் உன் வீட்டை நோக்கி புறப்படுவாய், உன் சபையை நோக்கி புறப்படுவாய். ஒரு மகிமை பிடிக்குது, ஒரு காட்டுத்தி பிடிக்குது, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி. அக்கினியை போட வந்தேன், பெற்றுக்கோ. சாத்தான் ஓடுகிறான், சத்துரு ஓடுகிறான். சத்துரு பிடியில் இருக்கிற உன்னை கர்த்தர் விடுவிக்கிறார் இயேசுவின் நாமத்தில். மகிமை, மகிமை, மகிமை. நிரம்பு, நிரம்பு, நிரம்ப விடாத, நிரம்ப விடாத. ஒரு அக்கினியை வாங்கு. மேல உள்ள அந்த நெருப்பு பிளம்பு கொழுந்து விட்டு எரிகிறது. அனல் மூட்டு, அனல் மூட்டு. ஆவியில் நிரம்பு, ஆவியில் நிரம்பு. பாக்கியவதியே, ஏ ரூபவதியே, கர்த்தர் உன்னில் பிரியமாய் இருக்கிறார். நீ நேச குமாரத்தி, நேச குமாரத்தி. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. தொடுவீராக. வல்லமை தொடட்டும், வரங்கள் தொடட்டும், கிருபை தொடட்டும். கண்கள் திறக்கப்படுகிறது பார். உன் ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். ஆமென். ரீபா வாலா கபா.
உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன், உன்னதத்தில் உயர்ந்திருக்க வைப்பேன். நிரம்பு நிரம்பு நிரம்பு. ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். அமராத, உன் ஆவியை அடக்காது, உன் ஆவியை அடக்காது. உன் ஆவியை கொண்டு யுத்தம் நடக்கிறது, யுத்தம் நடக்கிறது. மாம்சத்தை விட்டு வியாதி விலகுகிறது, பாவம் விலகுகிறது, கிருபை பெருகுகிறது, கிருபை பெருகுகிறது. எல்லாம் மந்திர சங்கிலி, மரண கட்டு, வாலிப பிள்ளைய பிடித்து வைத்திருக்கிற அந்தகார சக்தி வெளியேறுகிறது. உன் வீட்டுக்குள் இருக்கிற வாலிப பிள்ளையை அலக்களிக்கிற போராட்டம் அழியுது, அழியுது. இயேசுவின் நாமத்தில் அழியுது, அழியுது. அவள் விடுவிக்கப்படுகிறாள். உன் ஆவி அந்த பிசாசோடு போராடுகிறது. உன் மகனை பிடித்து வைத்து ஆட்டம் காட்டிக் கொண்டிருக்கிற ஆவி இன்றைக்கு வெளியேறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறுகிறது. மகிமை 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 வாங்கிக்கோ. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது, கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருகிறது. உன் மகள் விடுவிக்கப்பட்டாள். இரத்த வெறி பிடித்த ஆவி வெளியேறும். கற்ப பை மூலமா இரத்தத்தை குடித்து கொண்டிருக்கிற இரத்த வெறி பிடித்த ஆவி வெளியேறுகிறது. அந்த பெரும்பாடு நீங்கி போகிறது. தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுகிற ஆவி, போராட்டத்தில் வலியில தள்ளுகிற ஆவி வெளியேறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சாத்தான் இனி உன்னை தொடுவது இல்லை, தொடுவது இல்லை, நெருங்குவது கூட இல்லை. நீ நிரம்பு நிரம்பு, வெளிச்சமா மாறு. உன் மேல கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்க ஆரம்பிக்கிறது. துக்க நாட்களை முடிய வைத்து மன மகிழ்ச்சியின் நாளை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள். என்னால அந்த மதிலை தாண்டுவாய், என்னால் அந்த சேனைக்குள் பாய்வாய். என்னால் உனக்கு செய்து கொடுக்கப்படாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை, அற்புதமான காரியம் ஒன்றும் இல்லை. தாயே, உன் பிள்ளையை குறித்த சாட்சியை நீ சொல்லும் நாள் வந்தது. நான் உன்னில் மகிமைப்படுவேன். நீ என்னை மகிமைப்படுத்தும்படி நான் உன்னை விடுவிக்க போகிறேன், விடுதலை செய்வேன். நிறைஞ்ச மனசோட ஆசீர்வதிக்கிறேன்.